விஸ்வகர்மா அப்படிங்கிறவரு தேவலோகத்தின் சிற்பி ஆவாரு. இவரை தேவதச்சன், தேவ சிற்பி அப்படின்னு அழைக்கிறாங்க. விஸ்வகர்மா அப்படிங்கிறதுல விஸ்வம் அப்படிங்கிறது உலகம், கர்மா அப்படின்னா செயல், தொழில் அல்லது வினை அப்படிங்கிறது பொருளாகும். கதன் அப்படிங்கிற அசுரனை திருமால் கொன்ற பிறகு அவனுடைய எலும்பிலிருந்து கதாயுதத்தை விஸ்வகர்மா உருவாக்கியதா அக்னி புராணம் சொல்லுது. சிவபெருமானுக்காக திரிசூலம், திருமலுக்காக சக்கராயுதம், முருகருக்காக வேல், இந்திரனுக்காக வஜ்ராயுதம், குபேரருக்காக சிவிகை போன்ற ஆயுதங்களையும் விஸ்வகர்மா உருவாக்கி தந்ததாக மார்க்கண்டேய புராணம் சொல்லுது. இவருக்கு சஞ்சனா அப்படின்னு சொல்லப்படுற சந்தியா அப்படிங்கிற புதல்வி இருக்கிறாங்க. அவங்க சூரிய பகவானோட மனைவி. ராவணனின் ஸ்ரீலங்காவோட தங்க நகரம், ஸ்ரீகிருஷ்ணரோட துவாரகை, பாண்டவர்களோட இந்திரபிரஸ்தம் அப்படின்னு இவரால் வடிவமைக்கப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் விஸ்வ பிரம்ம ரூபத்துல 5 தலைகளோட காணப்படுறாரு. விஸ்வ பிரம்மம் அப்படிங்கிறவர் 5 விஸ்வகர்ம ரிஷிகளை உலக நன்மைக்காக உருவாக்கியதால விஸ்வ பிரம்மம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பிரம்மம் அப்படின்னா தொடக்கம், ஆக்கம், எல்லை இல்லாதது அப்படிங்கிறது பொருள். உலகத்தோட தொடக்கத்துல படைப்பு தொழிலை செய்யறதுக்காக 5 முகங்களில் இருந்தும் 5 ரிஷிகளை உருவாக்கியவர் அப்படிங்கிறதுனால விஸ்வ பிரம்மம் அப்படின்னு அறியப்படுறாரு. விராட் விஸ்வ பிரம்மம் சொல்லப்பட்ட விஸ்வகர்மாவை பத்தி நீங்க இப்பதான் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம லைக், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.